ஓம் சக்தி. ஆரம்ப நாட்களில் குறிப்பிட்ட சில மணி நேரமே அருள்வாக்கு நிகழ்ச்சி நடந்தது. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9 மணி அல்லது 10 மணி அளவில் அருள்வாக்கு நடக்கும். இடைவெளி விட்டு அருள்வாக்கு தொடரும். அணுக்க தொண்டர்களை அழைத்து அன்னை மீண்டும் 12:33க்கு வருவேன், 1:42க்கு வருவேன் என இதுபோல நேரத்தை குறிப்பிட்டு சொல்லிவிட்டு முடித்துக் கொள்வாள். தொண்டர்கள் அதனை அடிகளார் அவர்களிடம் தெரிவித்து விடுவார்கள். அந்த நேரத்திற்கு தக்கவாறு அடிகளார் தயாராகி விடுவார். அடிகளார்க்கே சொல்ல வேண்டிய செய்திகள் சிலவற்றை தொண்டர்கள் மூலம்தான் அறிவிப்பாள். அருள்வாக்கு நாட்களில் அடிகளார் விரதம் இருப்பதுண்டு. அருள்வாக்கு முடிந்த பிறகு 1 டம்ளர் 2 டம்ளர் கஞ்சி அருந்தி விரதத்தை முடிப்பார்கள். இது பற்றி அன்னை தொண்டர்களிடம், பாலகன் அருள்வாக்கு நாட்களில் உடலை வருத்தி கொண்டு விரதம் இருக்க வேண்டாம் என்று சொல் என்பாள். ஓர் ஆன்மாவையும் உடம்பையும் சில மணி நேரம்தான் அடக்கி வைக்க முடியும். ஆதலின் அடிகளார் உடல் நலன் கருதி இடைவெளி தந்து அருள்வாக்கு சொன்னாள். பின்னர் நாளாக ஒரு நாள் முழுவதும் அருள்வாக்கு சொல்லும் நிலைக்கு அடிகளார் திருமேனியை பக்குவத்துக்கு கொண்டு வந்துவிட்டாள். ஞாயிறு போன்ற நாட்களில் காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை இடைவெளியே இல்லாமல் அன்னை அருள்வாக்கு கூறியதுண்டு. குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட மணி, குறிப்பிட்ட இடம் என்ற வரையறைகள் இல்லாமல் அன்னை அருள் திரு பங்காரு அம்மா அவர்களை வயப்படுத்தி கொண்டு அருள்வாக்கு கூறி வந்தாள். அடிகளாருக்கு ஓய்வு தராமல், தாகத்திற்கு ஒரு வாய் தண்ணீர் குடிக்க நேரம் அளிக்காமல் ஒரு நாள் முழுவதும் அன்னை அவரை வயப்படுத்தி கொண்டு வருவது கண்டு டாக்டர் ஒருவர் அன்னையிடம் சென்று, அம்மா, பாலகனுக்கு ஓர் 5 நிமிடமாவது ஓய்வு அளிக்கலாகாதா? காபி, பால், தண்ணீர் எதுவும் குடிக்க முடியவில்லையே, பாலகனுக்கு களைப்பும் சோர்வும் இருக்காதா என கேட்டார். மகனே, குறிப்பிட்ட உயரமான இடத்திற்கு மேலே இருக்கும்போது சுவாசிக்கவும் இயலாது என்று உன் விஞ்ஞானம் சொல்கிறது. ஆனால் இமயமலையில் அத்தனை 1000 அடியில் உட்கார்ந்து கொண்டு தன்னை சுற்றி பனி மூடிக்கொண்டிருக்கும் அந்த நிலையிலும் இன்னும் என்னை நோக்கி தவம் செய்து கொண்டு இருக்கிறானே, அவனால் சுவாசிக்கவும் முடிகிறதே, அது எப்படி? அதுதான் மகனே மெஞ்ஞானம் என்று கூறிய அன்னை அப்பொழுது பாரோமெட்ரிக் என்ற ஆங்கில வார்த்தையை சேர்த்து பயன்படுத்தினாள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. மகனே, மகனுக்கு நானே பலம் தருவதால் குன்றாமல், சோர்வடையாமல், தளராமல், சோடை போகாமல் இருக்கும் நிலை பாலகனுக்கு உண்டு என்றாள். ஓம் சக்தி.